நல்ல வேலைம்மா. தேங்க்யூ. ஏன்னா இது இப்போ 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 இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சுக்கிட்டு இருக்கிறது இப்படி அதில் மெயின் இது வந்து ஃபோனாக இல்லாமல் லேப்டாப்பை வச்சுட்டு இருக்கிறதே ரெக்கார்டிங்காக தான். அப்புறம் அது ரெக்கார்ட் பண்ணால் விட்டா என்னத்துக்காரு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆக்கிட்டே கொண்டு போகிறேன். இந்த ஏரியாவுக்கு வர வர கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆக்கிட்டே போகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு டார்க்காக இருக்குன்னு பார்க்குறதுக்கு அப்படி வர்றேன்னா ஐ ஐ திங்க் ஐ லவ் டு யூஸ் பிளாக் நோ. மை ப்ரௌன் இஸ் நாட் எனஃப். ஏன்னா அந்த பிளாக் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து அந்த டெப்த்து வரும். கீழே அட்லீஸ்ட் டுவர்ட்ஸ் த பேண்ட், ஹெட் பேண்ட். ஒரு கரியர் கவுன்சிலிங்காக 3 days கிளாஸஸ் முடிஞ்சதும் யூஸ்வலாக ஐ ரிட்டர்ன். ஒரு ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட் எனக்கு அந்த ஃப்ரேம் பண்ணி கொடுக்கக்கூடிய அவர் அஜய்ன்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் நோ என்ன பேர். தெரியும். ஆமாம், அவர் அஜய்ன்னு சொல்லி சென்னையில். அவர் வந்து ஒரு தெலுங்கு வைஷ்யா பிராமின். வைஷ்யானா இது செட்டியார். நம்ம தமிழில் செட்டியார்ன்ற மாதிரி அவங்க வந்து வைஷ்யா, தெலுங்கு வைஷ்யா அசோசியேஷன். அதில் அவர் வந்து இஸ் அ பிரசிடென்ட் ஆர் சம்திங் தட். அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரியர் கவுன்சிலிங் வேணும் சார், நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு இழுத்துட்டு போயிட்டாரு. சரி போவோம், சும்மா தானே உட்காந்துருக்கோன்ட்டு நானும் போயிட்டேன். போனால் நல்ல எந்தூசியாஸ்டிக்காக இருந்துச்சு. ஹலோ. ஹாய். ஒரு 1 hour மீட்டிங், ஒரு 1 hour போல் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம். 1 hour வாட் எவர் டைம் போகுது. அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறாங்க. அவள் யூஸ்வலாக வந்து அவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ராக்ஷன் வராது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. 9th 10th 11th 12th அப்படி தான் இருப்பாங்க. போனால் நல்ல அழகாக ஸ்பீச் போச்சு. பேரண்ட்ஸ் வேர் ஆல்சோ தேர். கொஞ்சம் இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவங்களோட இன்வால்மெண்ட்டும். இன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐ டோன்ட் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் சிட்டிங் அண்ட் டாக்கிங். ரொம்ப ரேராக அந்த மீட்டிங்ஸில் இருந்தால் அப்படி இருக்கும். மற்றபடி லெக்சர்ஸ்ன்னு கொடுக்குறதா இருந்தால் ஐல் பி ஸ்டாண்டிங் கான்ஸ்டன்ட்லி. என்னுடைய ஸ்பீச்சே 2.5 hours பேச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, சார் உட்காந்துருங்க சார், உட்காந்துருங்க சார், டயர்டாயிருங்க டயர்டாக. இல்லை இல்லை அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே இருக்கேன். உட்காந்தேன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். 3 hours 3.5 hours நின்னாச்சு. அதுவும் சென்னை ஏசி இருக்கு. என்னதான் ஏசி இருந்தாலும் வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யுது. வெளியில வந்த உடனே ஒரு போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும்ல, 10 minutes ஆகும் அட்லீஸ்ட். எல்லாரும் வந்து வணக்கம் சார், ரொம்ப நாள் ஆச்சு, ஆபத்தாச்சு சார், நெக்ஸ்ட் டைம் வந்து வர்றப்ப இது பேசணும் சார், அது பேசணும், ஓகே. டீஹைட்ரேஷன் அவ்வளோதான். உட்காந்தா அன்னைக்கு நைட் வேற ட்ராவல் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணி வந்தா 2-3 நாளா ஒன்றுமே செய்ய முடியாது. சில இடங்களில் லேசாக பான்ஸே என்ன தெரிஞ்சால் கூட நல்லா இருக்கும் போல தோணுதுமா. அப்படின்னு தோணுது. செஞ்சு பார்ப்போம், நல்லா இல்லாட்டி மறைச்சிக்கலாம். அதான் வாட்டர் கலருக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். பயப்படாமல் செஞ்சுக்கிட்டே போகலாம்.
லேசாக இதை இந்த சைடில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன். சும்மா ஒரு ரீசன்ட் சொல்ல முடியாது, சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன். இன்கேஸ் அது இதை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன். அது ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த 2-3 இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் டர்ன் ஆகட்டும் இது. இங்கே ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு மாதிரி பிளாக் டோனை கொடுத்துடலாம். ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணாமே இன்னும் ஒரு ஏரியாவில் அந்த சேர் எடுத்துக்க கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வெள்ளை நான் அன்ஃபோல்ட் பண்ணிட்டேன். எப்படி எடுக்கலாம் சொல்லு. அந்த டப்பை ஃபர்ஸ்ட் வெளில எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹரி அந்த பாக்ஸ வெளில எடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுப்பா. சரி இந்த இடத்துல கீழே முதல்ல ஸ்ட்ரோக்ஸை போட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த இடத்துல அந்த ஹேர் லேஸை ஷைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஹேர் அதுக்கு விட்டுட்டு கொஞ்சம் போல் அப்படி பிளாக் வச்சுட்டு அப்படியே அந்த பிளாக்கை மேலே அப்படி கொண்டு போயிடுவோம். அது மேலே நம்ம வந்து வி கேன் டூ வாட் எவர் வி வாண்ட் டு டூ. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஆங்கிள் வந்து கீழே அப்படி வந்துடட்டும். அப்படி 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 செஞ்சுட்டு இங்கேருந்து அப்படி கீழே வர்ற மாதிரி. இப்போ நமக்கு திக்க வைக்கணுமோ அப்போ திக்க வராது. ஓகே இப்போ இதுல இருந்து இது ரெண்டுக்கும் சென்டர்ல வந்து நான் வந்து என்ன செய்றேன், அப்படி ஒரு ஆங்கிள் கொடுக்குறேன். அப்படின்றப்ப அந்த ஆங்கிள் வந்து டேர்ன் ஆயிட்டு வர்றது, ரேடியல்ல டேர்ன் ஆயிட்டு வர்றது ஒரு ஒரு லாஜிக்கலா இருக்கும். அங்க ஃபுல்லாவே Black தான் கொடுத்திருக்கீங்களா? எங்கம்மா இங்கேயாமா? இல்ல ப்ளூவும் பிளாக்கும். ஓகே. திரும்ப பிளாக் மிக்ஸ் பண்ணாலும் நல்ல டார்க் ப்ளூ டார்க் ஆயிருது அது. யா யா யா
இந்த பெயிண்டிங் செஞ்ச ஆள் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுருக்க பெயிண்டிங் செஞ்ச ஆள் வந்து ஹி ஹாஸ் நாட் ஷோன் ஹிஸ் ரெஃபரன்ஸ் இல்லையா? ஆமா கரெக்ட். He has not shown his, yeah, he hasn't shown his reference. I think he is an Indian. ஆமா ஆமா மலையாளி சார். Okay, okay. ஏன்னா இந்த ப்ரஷ் ஷோ வந்து இந்தியாவில் மாத்திரம் தான் சப்ளை பண்ணுறாங்க. இப்ப ரீசெண்டா அது மாக் பிரஷஸ்னு பிரஷ் ரோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல. அதுக்கு இவர் இந்த ஆர்டிஸ்ட் போஸ்ட் பண்ணிருந்தார். சோ இவரோட பிக்சர் ஒரு ஈகிள் மாதிரி வரைஞ்சிருக்காரு. அதுதான் அந்த பாக்ஸ் கார்ட்டன்ல இவர் பிக்சர். ஓ ஓகே ஓகே ஓகே. ஆனா அவர் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்றாரு. நிறைய கலர்ஸ் யூஸ் பண்றாரு. அது சில பேருக்கு பிடிக்கும். ஆனா அதை பார்த்துட்டே இருந்தேன்னா அது இட்ஸ் லைக் டூ ஓவர்வெல்மிங், லாட் ஆஃப் பர்பஸ். ஆமா, ஓவர்வெல்மிங்கா இருக்குதுன்றது வந்து அனீசியா தான் இருக்கு. எல்லா கலர் வீல்ல இருக்க எல்லா கலருமே அது ஒரு கலர் தீம்னு ஒரு இது ஃபாலோ இல்லாம அது அது என்னன்னா சேல்ஸ் டெக்னிக்குக்காக அது பழகிடுறாங்க. பர்பிள் அதெல்லாம் யூ டோன்ட் யூஸ் ரியல் லைஃப்ல இருக்காது. அது மேபி பேரிங்லயே யூஸ் பண்ணலாம். அது when you use too much ஓகே சில பேருக்கு மேபி பிடிக்கும். ஆமா, அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிரியமா இருக்கு. அது ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் அவர் ஸ்டைல் சிலது பார்த்தா அந்த பில் போர்டு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பில் போர்ட்ஸ் ரோட்ஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் போர்ட்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த யூசுவலா அந்த எனாமல் பெயிண்ட் வச்சு ஷாப்ஸ்ல எல்லாம் ஒரு இது வச்சிருப்பாங்க தெரியுமா? அதுல வந்து நிறைய அந்த ஃப்ளாரசன்ட் கலர்ஸ் மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக. அதையே யூஸ் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க சவுத் இந்தியால. நார்த் இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் பேரில் இந்த பிரணாய் ராய்னு ஒரு ஆள் இருப்பான் தெரியுமா, ஒரு அனௌன்சர், ஒரு பழைய டிவி அனௌன்சர். அப்புறம் ரேடியோலையும் அந்த ஒரு காலத்தில் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க சிமில்டேனியஸாக. அந்த ஆள் வந்து he started using only the so-called dull colors. அந்த வெஸ்டர்ன் கலர்ஸ்ன்னு வாங்கல, பிரிட்டிஷ் கலர்ஸ், அந்த மாதிரி கலர்ஸை வந்து he started using. அது வரைக்கும் இவங்க வந்து இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிரைட் கலர்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி அம்மா, இப்போ நான் வந்து ஹேருக்கு அங்கே அக்கேஷ்னலாக தான் பிளாக் லைன் போட போகிறோம். நான் போட ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சேன். வேணாம், வி ஒன்ட் டூ இட் நவ். வி ஒன்ட் டூ இட் நவ், வில் டூ இட் லேட்டர். இப்போ என்ன செஞ்சிருவோம், இந்த இடத்துல ட்ரெஸ்ஸுக்கு இந்த இடத்த நம்ம வந்து பிளெயினாக விடுறதுக்காக பிளான் பண்ணுவோம். லெட்ஸ் சி, ட்ரெஸ்ஸுக்கு அந்த இடத்துல ஒரு பிளாக் பேண்ட் ஒன்று கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதை அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி அப்படி வச்சு ஹேர் கீழே வந்தாலும் அது வரைக்கும் போகாம நம்ம அப்படியே அதை விட்டுருவோம். இந்த இடத்துல பிளாக் பேண்ட். அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு பிளாக் பேண்ட் ஒன்று கொடுப்போம். அந்த பேண்ட் எதுக்கு? அது மேல பீட்ஸ் வரப்போகுது. ஃபுல் பியூர் பிளாக் கொடுத்துருக்கீங்க. இப்போ பிளாக் என் ப்ரஷ் நான் கிளியர் வாஷ் பண்ணவே இல்லை. ஏன்னா டார்க் கலர்ஸ் வேணுன்றதுனால ப்ரௌன் இருக்கு, ப்ளூ இருக்கு, எல்லாமே இருக்கு அதில். ஆனால் பிளாக் வந்து கொஞ்சம் ஹெவியராக எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து என்னன்னா இந்த பர்டிகுலர் பெயிண்டிங் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் அ ஃபேண்டசி பெயிண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். வி கான் கால் திஸ் ரியலிஸ்டிக் ஸ்டடி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. ரியலிஸ்டிக் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
சில இந்தியன் பெயிண்டிங்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை மாதிரி இதை சொல்கிறதுக்கு இல்லை, இது ஃபேண்டசி பெயிண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்றப்ப சில சிமெட்ரி, சில லாஜிக் அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சஜஸ்டிவாக எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியுமோ நம்ம பாட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம், பயப்படாம. இப்போ இங்கே அந்த ஜுவல்லரி நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து ஜுவல்லரிக்கு நடுவில் ஸ்கின்னு தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக இது விட்டுருக்கோம். மீதி இடங்களில் ஃபுல்லாக வந்து ஜுவல்லரி வந்து கம்ப்ளீட்டாக கவர் அப் ஆகிருப்போது, ட்ரெஸ் மேலே வந்துடுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. அதனால இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு ஃபைன் டிப்பை எடுத்து ஃபைன் டிப் ஆக்கிடுறேன். இப்போ இது வரைக்கும் அதே ப்ரெஷ்ஷை தான் யூஸ் பண்ணுறேன்னா, என்னுடைய பேட் ஹேபிட். அந்த ஃபைன் டிப்பை எடுத்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபைன் அவுட்லைன் போட போகிறேன். அவுட்லைனும் பின் கீழே தான் போட போகிறேன். அப்படி ஒரு அவுட்லைன் ஒன்று போட்டுட்டு அதை யூவா போட்டு விட்டுறேன் இப்போதைக்கு. மேலே நான் கலர் வச்சுட்டு இது வர்றப்ப வந்து இது வந்து 3 டைமென்ஷனல் ஆக்கிடுங்க. இப்போ இந்த இடத்துல அங்கங்கே நான் வந்து கீழே எம்ஃபசைஸ் பண்ணுறேன். சில இடங்களில் லேசாக மேலே டச் பண்ணுறேன். அப்போ அக்யூரசி இல்லை. அக்யூரசியில் there is no need for a science behind this. இது என்ன நகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா இது இப்படி நகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சென்டரில் வந்து இது வருது, அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒரு பீடு இது தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நான் அவ்வளோதான் போடுறேன். இப்போ நம்ம அந்த இடத்துல லேசாக கரெக்டாக அதை ரவுண்ட் ஆக்குறதுக்கு அப்படின்னு டச் பண்ணோம்னா அந்த இடத்துல பீட் இருக்கிற ஃபீலிங் வந்துடுது பாரு. கரெக்டாக அந்த அந்த ரவுண்ட் மேலே எங்கே வந்து அந்த இடத்துல ஷேடோ வரும் அந்த பீடாக இருந்தால் அந்த இடத்துல லேசாக அப்படின்னு டச் பண்ணான்னா அங்கே பீட்ஸ் இருக்கிற ஃபீலிங் வச்சு இப்போ இந்த இடத்துல பீட்ஸ் இருக்கிற ஃபீலிங் வந்துருக்கு. அது அவ்வளவுதான் சொல்கிறேன் நான். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு meticulously do out the beads. அப்படியே கொண்டாந்து இட் டிஸப்பியர்ஸ். இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அப்படியே அப்படியே டிஸப்பியர் பண்ண வச்சிடறோம். நம்ம மேலே கலர் வைக்கிறப்ப கீழே இந்த வந்து பிளாக் டிராயிங் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டிராயிங் வந்து தெரியும், தவறு இல்லைன்றேன். சரியா? when you have come up to this, let me know. அடுத்தது நான் போகிறேன்.
இந்த ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட்ன்ற அந்த கான்செப்டுக்கு திரும்ப வந்தோம்னா, இப்போ இதில் வந்து அழகா இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். ரைட். அது இந்த இடத்துல பீடு வந்து அப்படியே ஃபுல்லாக வரையணுன்ற தேவையில்லை, அப்படியே டச் பண்ணிடுறோம், இங்கே டச் பண்ணி விட்றோம், அங்கே டச் பண்ணி விட்றோம், ஓகே ஃபைன், there's nothing wrong in that அப்படின்றோம். பட் ஒரு ஒரு இது ஆங்கிள் எடுத்து பார்த்தோம்னா, லாஜிக்குக்காக நம்ம ரொம்ப பாடுபடலைன்னாலும் the logic has to be there. இப்போ இங்க இருக்கக்கூடிய பீட்ஸ் ஃபுல்லா வந்து ஒரே டைப் ஆஃப் பீட்ஸா தான் இருக்கணும். இப்போ டர்க்வாஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டர்க்வாஸ் வச்சோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் டர்க்வாஸாக தான் இருக்கணும். அது சடன்லி இட் கான் சேஞ்ச் இட்ஸ் கலர்ஸ். அது அவ்வளவுதான் நமக்கு வந்து சென்சிபிலிட்டி இருக்கணுமே தவிர, ஒரே தான் நம்ம அதுக்குள்ளே உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஃபேண்டசி ஃபீல் போயிடும். சரியாம்மா? ஸோ now what I'm going to do, இந்த ஹெட்பேண்டில் இருக்கக்கூடிய பீட்ஸுக்கு அங்கே ப்ரிடாமினண்ட்டாக வந்து ரெட்டும் டர்க்வாஸ் இருக்கு இல்லையா? ரெட் அண்ட் டர்க்வாஸ் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கு. அதனால நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஒயிட்டாக இருக்கிறத வந்து ஒரு பேல் ப்ளூ டோன் ஒன்று கொடுக்க போகிறேன். நல்ல டைல்யூட், மீனிங் பேல் ப்ளூ இந்த சென்ஸ் நல்லா டைல்யூட்டாக ஒரு கொஞ்சம் க்ளீன் ப்ளூ. க்ளீன் ப்ளூ கொடுக்குறதா டர்ட்டி ப்ளூ கொடுக்குறதா? இல்லை, க்ளீன் ப்ளூவே கொடுப்பான். ஆனால் பேலை நடுவில் வந்து கொஞ்சம் போல் ரெட்டு விட்டுரும். இப்படி செஞ்சுட்டு நடுவில் கொஞ்சம் ரெட்டு விட்டுருவோம். அப்புறம் ரெட்டு வர்றப்ப ஒரு டீப் ரெட்டு கொடுத்துட்டு அது மேலே வாமிலியன் டாட் லைட் ரெட், அந்த பிங்க், அந்த ஃப்ளோரசன்ட் பிங்க், இதை கூட பிங்க்கு கூட கொஞ்சம் கூட நம்ம ஸ்கார்லெட்டை மிக்ஸ் பண்ணி கூட வைக்கலாம். கிரிம்சனுடைய டோன் வந்தாலும் சரியாம்மா? இப்போ திரும்ப நான் இங்கே என்ன வர்றேன்னா, இங்கே நடுவில் வந்து அந்த ரெட்டை விட்டுட்டு இதுக்கு லேசா ப்ளூ கொடுத்துட்றேன். எதுமா? ரெட் இன்னும் கொடுக்கவே, நம்ம ரெட் வைக்க ஆரம்பிக்கவே இல்லை. லேசா கண்ணத்துல கொஞ்சம் போல பிங்க் வச்சோம், கிரிம்சன் வச்சோம் லேசா கண்ணத்துல, அந்த பிளஷுக்காக லேசா அந்த கிரிம்சன் வச்சோம். ஒரு அமெரிக்கன் இந்தியன் ரெட் இண்டியன் ஆர்டிஸ்ட் ஒருத்தர், பேர் என்ன வரமாட்டேங்குது, கென் ரேயோ என்னமோ சம்திங், பாஸ்டல் ஆர்டிஸ்ட், ட்ரை பாஸ்டல். அது அப்படி ஒரு பியூட்டி இருக்கும், பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். அவருடைய இது இல்லப்பா, இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை பார்க்கணும். சரிம்மா, இந்த இடத்துல ஒரு ரெட் பேண்ட் போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். நடுவில் வந்து ஒரு ப்ளூ டர்க்வாஸ் டாட் ஒன்று இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோம். அதனால நான் கொஞ்சம் டர்க்வாஸ், ஒரு 4-5 டர்க்வாஸ் டாட்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெட் பேண்டை கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து பாதி கொடுக்குறேன், பாதி அந்த சைடில் போயிடுச்சு. அதாவது அவ்வளவு ரியலிஸ்டிக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராட்.
இது திரும்ப பிளாக் தானே பண்றீங்க? பிளாக்கிஷ். இதான் இப்போ வைக்கிறதா? ஆ. ஒரு ப்ளூ. என் ப்ரஷ் டர்ட்டியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இந்த பிரைட் ப்ளூ இல்லை அது. இப்போ இந்த ஹெட் பேண்டில் வச்சோமே அந்த பிரைட் ப்ளூ இல்லை அது. ஆ. ஓகே. ஃபேஸுக்கு லேசாக டீட்டெயில் கொடுத்துட்டு வந்துடுவோமா? ஆ. ஓகே. ஓகே சார். கொஞ்சம் போல் கிரிம்சன் எடுத்துட்டு, யூ டோன்ட் ஹேவ் கிரிம்சன் இல்லையா? ஆ. சரி, கொஞ்சம் போல் வார்மிலியன் எடுத்துட்டு, வார்மிலியனும் கொஞ்சம் மட்டும் ஒரு தான் இருக்கு. டச். என்னம்மா? ஸ்கார்லெட் மட்டும் தான் இருக்கு. ஸ்கார்லெட். ஸ்கார்லெட், வார்மிலியன், கோஸ்டர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் கலர் ரெட் வரும் தெரியுமா? கொஞ்சம் பிரைட்டா இருக்குமா? பிரைட்டாக இருக்கும் அது. மெயில் பாக்ஸ் மாதிரி பிரைட்டா. ஆமாம், அது அது மூணுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் கலர்ஸ். ம். இப்போ நான் வந்து வார்மிலியன் தான் எடுத்திருக்கேன், மீனிங் யூ கேன் டேக் ஸ்கார்லெட். ஆ. எடுத்துட்டு நான் லிப்ஸோட ஏரியாவை ஒயிட்டை, பேப்பர் ஒயிட்டை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன், அவ்வளவுதான். I'm not going to be painting the lips now. I'm going to be painting just the அந்த ஏரியாவை வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் இட் ஒயிட். ஏன்னா நமக்கு ஒயிட்டாக எவ்வளோக்கு பேப்பர் இருக்கோ கேன்வஸ் இருக்கோ அவ்வளோக்கு நமக்கு வந்து வேல்யூ ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால அதை கவர் பண்ணிட்டு அங்கே எட்ஜில் லேசாக ஹைலைட் வரும், அதையும் நம்ம இப்போதைக்கு கவர் பண்ணிடலாம். என்னம்மா? ஜூம் இன் பண்ண முடியுமா? ஓ, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சோ? பரவாயில்லையாப்பா? ஆக ரெண்டு லிப்புக்கு நடுவில் வந்து லேசாக ஒரு கேப் ஒன்று இருக்குது, அதில் வந்து டீத் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த கேப்பை கொஞ்சம் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். மீனிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு டார்க்கர் கலர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம், லைட்டர் கலர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நமக்கு கைடன்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால அந்த கேப்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம். வாட்டர் கலரில் லிப்ஸு, நோஸ், ஐஸ் எல்லாம் செய்யும்போது அந்த ஏரியாவை ஃபில்அப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான்.
இந்த ஃபோர்ஹெட்ல அப்படி விழுகிற ஹேர் அப்புறம் பெயிண்ட் பண்ணிக்குவோமா? ஆ ஏன்னா அதை கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டானாலும் பின்னாடி நமக்கு கலர் வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆ Once you have come up to this, let me know. யா யா ஓ யா நான் லிப்ஸ் ஓகே ஓகே சரியா? இப்போ ஐப்ரோவை ஒரு லைட் ப்ளூயிஷ் ப்ரௌன் வைக்கிறேன். ம் இப்போ லைட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். ப்ளூயிஷ் ப்ரௌனா? ப்ளூயிஷ் ப்ரௌன், அதாவது அந்த பர்ன்சியானாவும் ஆ ப்ளூவும் கோபால் ப்ளூ மிக்ஸ் பண்ணுவோம், பர்ன்சியானாவும் ப்ரெஷன் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணுவோம், யா பர்ன்சியானாவும் அல்ட்ராமரைன் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணுவோம். ம் யூஸ்வலாக செரோலியன் ப்ளூ வந்து நம்ம இந்த வாட்டர் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி அந்த ஃப்ரூட்ஸில் ரிஃப்ளெக்ஷன் வர்றதை காட்டுறதுக்கு, அதுக்கு தான் வந்து அந்த செரோலியன் ப்ளூ யூஸ் பண்ணுவோம். ம் இப்போ நம்ம டர்க்வாஸ் ப்ளூக்கு அது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம் ஐஸ் செய்யும்போது வாட்டர் கலர் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஹைலைட்டை விட்டுட்டு ம் ஹைலைட்டை விட்டுட்டு ஒரு ப்ரௌன் டோனோ ப்ளூ டோனோ வச்சுட்டு ம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் டார்க் வருமோ அந்த டார்க்ஸ் வைப்போம். ம் நம்ம இப்போ வந்து ஐஸை வந்து க்ளீனாக வந்து டார்க்காக வச்சிடலாம். ஆ டார்க்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இல்லை கலர்ஸை நம்ம கொண்டு வரலாம். இப்போ அவுட்லைன் போட போகிறோமா, ரொம்ப ஃபைன் ப்ரஷ் ஒன்று எடுத்து ஆ லாஸ்ட் மினிட்ல தப்பிச்சிட்டேன். யூஸ்வலாக வந்து அதே ப்ரஷ்ஷே வச்சு ஃபைன் லைனும் போட்டுட்ருப்பேன் நான். அதில் ரொம்ப மோசமான ஹேபிட் அது. அது ஆனால் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. யா ஐ லேஷஸ் அப்புறம் வரைஞ்சிக்கிருவோம், ஆனால் அவுட்லைன் வந்து வரைஞ்சிடுறேன் நான். ஆ நல்ல மெல்லிஸ் ப்ரஷ் ஒன்று எடுத்து அவுட்லைன் வரைஞ்சிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ஐலைட்டையும் லேசாக போட்டு வச்சிடுறேன். ஐலைட்டுக்கு லைன் இருக்கும் இல்லையா, அப்பர் ஐலைட்டோடைய லைன் அதையும் போட்டுடுறேன். சரி. டிரெக்ஷன் ஆஃப் லுக்கை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறோமா. ஒயிட் வச்சு நம்ம ஐபாலை வந்து லேசாக இந்த பக்கம் மூவ் பண்ணி விட்டுருவோம். ம் அது அப்புறம் வச்சுக்கிறோம். நம்ம ஐலாஷஸ் போட்டதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யணுன்றதை வந்து கிளியராக விளங்கும் நமக்கு. ம் As opposed to watercolor,
இதில் வந்து நம்ம டார்க் மேலே லைட் வச்சுக்கிட்டே வருவோம். இதில் ஒரு லிபர்ட்டி என்ன எடுக்க முடியும்னா we can move both sides of the spectrum. லைட் மேலே டார்க் வைக்கவும் முடியும், டார்க் மேலே லைட் வைக்கவும் முடியும். ஓகே. அக்ரிலிக் மாதிரி kind of. அக்ரிலிக் ஆயில் மாதிரி. ஆனால் இதில் என்னன்னா இப்போ அக்ரிலிக் வந்து ட்ரைஸ் டார்க், வாட்டர் கலர் ட்ரைஸ் லைட். இது வந்து டார்க்ஸ் அப்சல்யூட் டார்க்ஸ், அதாவது ஒயிட்டோ லைட் கலர்ஸும் மிக்ஸ் பண்ணாமல். இப்போ பிளாக்கும் ப்ரெஷன் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கிரிம்சனும் ப்ரெஷன் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கிரிம்சனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ப்ரெஷன் ப்ளூவும் பர்ன்சனும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா இட் வில் ட்ரை டார்க். ஸோ த அப்சல்யூட் டார்க் கலர்ஸ் வில் ட்ரை டார்க். கொஞ்சம் லைட் மிக்ஸ் பண்ணாலும் தே வில் ட்ரை லைட்டர் கலர்ஸும். அதனால கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப ஹை ஆகிட்டே போகும். அதை நம்ம அது புரிஞ்சுக்கிற வரைக்குமே நமக்கு வந்து 2-3 பெயிண்டிங் ஆயிரும். அது அந்த we should be ready to give that leeway to ourselves. ஐயோ படம் கெட்டு போச்சேன்னு யோசிக்க கூடாது. அத how this moves அப்படின்னு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்போ நான் வந்து இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸுக்குள்ள ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 மந்த்ஸுக்குள்ள ஒரு 6 குவாஷ் பெயிண்டிங் செஞ்சுட்டேன். இதுவும் இன்க்ளூடிங் அவர்ஸ். ஓகே. அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா குவாஷ் வந்து ஹவ் இட் இஸ் கோயிங் டு பிஹேவ்ன்றது வந்து ஐ சார்ட் ஆஃப் நோ டு அ வெரி கிரேட் லெவல். பெரிய அட்வான்டேஜ்ல அந்த அட்வான்டேஜை வந்து ஒரு 2 மாசம் வந்து குவாஷ் பெயிண்டிங் செய்யாம இருந்தேன்னா ஐ வில் லூஸ் இட். It will be gone. அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ரிஸ்கி விஷயம் அது. சரி அம்மா, இப்ப லேசா வந்து அந்த லிப்ஸுக்கு கீழே அந்த அங்க ஒரு டீட்டெயில் இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சம் டார்க் வந்து ஒரு டீட்டெயில் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் போல அந்த ப்ரௌனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணதையும் கொஞ்சம் போல வார்மலியனையும் அதாவது ஸ்காலட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இதை லேசாக டச் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு எப்படி வந்து இந்த இடம் பிஹேவ் பண்ண போகுதுன்றது வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டேன் நான். இந்த இடத்த கொஞ்சம் வாஷ் பண்ணி விடுவோம் அப்புறம் லேசாக. அதனால அந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று வச்சுக்கிறோம், கீழே வந்து ஒரு லைன் ஒன்று கொண்டு வர. இது இந்த ஸ்காலட் மிக்ஸ் பண்ணா பர்பிள் ஆகும்ல? ஓகே. ஆமாமா, லேசா பர்பிளிஷ் பிரவுன் ஆயிரும். அப்படி கொண்டு வந்து கரெக்டா சென்டர்ல லேசா கீழே கொண்டு வந்து திரும்ப மேலே போய் கீழே போய் அப்படி இங்க வந்து ஒரு டாட்ல வந்து முடியுது. இங்க அந்த கார்னரை வந்து டார்க் ஆக்கிக்கிறேன். கொஞ்சம் டைல்யூட் கலர்னா இமீடியட்டா ஒரு ட்ராப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதே கலரோட. இஃப் நெசசரி ஐ கேன் ஆல்சோ மிக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் vermilion, அதாவது ரெட். சின்ஸ் யூ ஹேவ் அ ஸ்காலட் ஐ ஜஸ்ட் கால் இட் ரெட். ரெட்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லேசாக வந்து தின்னாகவும் ஆக்கிக்கிறேன், கொஞ்சம் போல் லைட்டாகவும் ஆக்கிக்கிறேன். லைட் நமக்கு இந்த சைடில் இருந்து வர்றப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்கு.
லிப்ஸோட அந்த டீட்டெயிலில் நம்ம வந்து லேசாக டாட்டாக கொடுத்தாலே டீட்டெயில் வந்துடும். அதனால இப்போதைக்கு ஒரு பேல் வாஷ் மாதிரி கொடுத்து வச்சிட்டோம்னா, ஆனால் ஷேப் கொண்டாந்துடுறோம். அதாவது இந்த இடம் வந்து ஷேடோவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சம் ஷேடோ ஜாஸ்தி ஆகுது, அங்கே மேலே ஷேடோ இருக்குது, மேலே ஷேடோ இருக்குது, கீழே வந்து அந்த ஷேடோ வந்து பிளெண்ட் ஆகுது. அப்படின்னு பிளெண்ட் ஆகுறப்ப ஆக்சுவலி திஸ் மாடல் ஹேஸ் அந்த லிப் லைனர் போட்டிருக்கு, அப்பர் லிப் லைனர் போட்டிருக்கு. ஆனால் அது நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே நம்ம அசியூம் பண்ணிட்டு அந்த இடம் பள்ளமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். அங்கே மேலே அப்போ லேசாக கொஞ்சம் டார்க்கு, கீழே வந்து கொஞ்சம் டார்க், அப்படி கொண்டாந்துடுறோம். இன்னும் கிட்டக்கு போவா? பரவாயில்ல, ஓகே தான் சார். அப்போ என்ன ஆகுதுன்னா லிப்போடைய இந்த சைடும் இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடும் டார்க் ஆகுது லேசா. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி விடுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக அக்ரிலிக் மாதிரியே வாட்டர் கலரில் இருக்கிற டிஃபிகல்ட்டி கட்டாயமாக இல்லை. இதில் அக்ரிலிக்கில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டி கூட இல்லை. போஸ்டர் கலரில் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் வாஷ் பண்ணி விட்டுறது. ஏன்னா வாஷ் பண்ணி விட்ட உடனேயே காயிறப்ப கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஃபீலிங் வந்துடும் போஸ்டர் கலரில். அந்த சைடையும் இந்த சைடையும் லேசாக ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறக்கு அப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு லிப் லைனரை போட்டு இந்த மாதிரி ஹெவியாக மேக்கப் போட்டிருக்கு. இல்லை டைமென்ஷன் அது ரைட் ஃபோட்டோகிராஃபிக்காக செய்ய வேண்டியதாக இருக்கவங்க இதில் என்னன்னா இந்த அந்த கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபியிலேருந்து நம்ம எடுத்து செஞ்சிட்டு இருந்தோம்னா இப்படி டைமென்ஷன் இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து அனாட்டமிக்கலா ஒரு ஐடியா நமக்கு இருக்கும். சரி, இந்த இடத்துல இப்படி டைமென்ஷன் இருக்கும், லேசா நம்ம டைமென்ஷன் மாத்திரம் கொடுத்துருவோமா, கொடுத்துட்டு தென் வி வில் வென் வி ஆர் ஃபினிஷிங் கீழே அந்த லிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டெப்த் எல்லாம் வந்து அப்புறம் கொடுத்துக்குருவோம் நம்ம. இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், ரெண்டுக்கு நடுவில் வார்மிலியன் வைக்கிறேன். இட்ஸ் நாட் பியோர் வார்மிலியன், லேசாக ப்ரெஷ் டர்ட் இருக்கு, திரும்ப வந்து கொஞ்சம் போல பியோர் வார்மிலியன் எடுக்கிறேன். வச்சு அந்த இடத்துல ஹைலைட்டுக்கு வந்து அந்த 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 ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுறது. இது சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம இப்படி தான் டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணி கொண்டாந்துக்கிட்டு இருப்போம். கடைசியில் வந்து கொஞ்சம் கிட்டக்கு போய் பார்த்தோம்னா ஹைலைட்டே கலரில் வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே நம்ம பார்க்குற ஹைலைட்டுக்கும் ஆக்சுவல் அனாட்டமிக்கும் எடுத்து பார்த்தோம்னா தப்பிதமாக இருக்கும். அப்போ நம்ம படம் தப்பி தான். அதனால ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடத்த கொண்டு போகணும். அதுக்காக தான் லிப்ஸை மரியாதை இப்பயே செஞ்சிருவோம் அப்படின்னு. இது லேசாக டார்க் லைட் டச் பண்ணிட்டு விட்டுடலாம். இப்போ 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 நம்ம செய்யறது வந்து லேசாக டார்க் லைட் டச் பண்ணிட்டு விட்டுடலாம். சரியா? இப்போ இதே ப்ரௌனோட இன்னும் கொஞ்சம் டார்க், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், அந்த அந்த ப்ரௌன் இருக்கட்டும். த ரெட்டிஷ் ப்ரௌன் தட் யூ மிக்ஸ்ட் ஃபார் த லிப்ஸ், ரெட்டு போட்டு ப்ளூ போட்டு மிக்ஸ் பண்ணது, லெட் இட் பி லைக் தட். இப்போ அந்த நாஸ்ட்ரில் தெரியுது இல்லையா, அந்த நாஸ்ட்ரில் வந்து கொஞ்சம் டார்க் வச்சிருவோம். நான் நாஸ்ட்ரில் கொஞ்சம் சிறுசாக்க போகிறேன். அவ்வளோ சிறுசாக்கிட்டு
நாம் ப்ரஷ் பண்ணி கலர் கொண்டு வர்றப்ப அது பெருசாகிரும்னு நினைக்கிறேன். நாஸ்ட்ரியில் இந்த சைடு கொஞ்சம் பெருசாக்கலாம். நாஸ்ட்ரியில் சிறுசாகிட்டேன், இஃப் யூ நோட்டீஸ். Yeah. That's a brown that I have used. Okay. தெரியுதா? கண்ணுக்கு வச்ச ப்ளூவுக்கும் நாஸ்ட்ரிலுக்கு வச்ச கலருக்கும் பார்த்தா இட்ஸ் அ ப்ரௌனிஷ். Yeah. Okay. சரி, இப்போ அதே சின்ன ப்ரஷ்ஷையே வச்சுட்டு கொஞ்சம் டைல்யூட்டாக கலரை எடுத்துக்கிட்டு அந்த கண்ணுக்கு மேலே லைட் ப்ளூவில் ஒரு கோடு போட்டோம்ல, அதில் திரும்பியும் ஒரு ப்ரௌனில் ஒரு கோடை போட்டுட்டு ப்ரௌனில் ஒரு கோடை போட்டுட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு, லேசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு வில் கிவ் இட் அ வாஷ். சரியா? அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு அது என்ன கலர்? ப்ரவுன் வெர்மிலியன் ப்ளூ, ப்ளூவும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கலர் கொஞ்சம் போல் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் போல் எடுத்து வெர்மிலியனோட மிக்ஸ் பண்ணிக்கிறது. டார்க் ஆக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ளூவை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இங்கேருந்து ஆக்சுவலாக அந்த கோடு வருது. இங்கேருந்து அப்படியே அந்த கோடு வந்து இங்கே வந்து டிஸப்பியர் ஆகுது. நான் டிஸப்பியர் ஆன இடத்துல இருந்து எடுத்து ரிவர்ஸில் கொண்டு போகிறேன். அப்படியே கொண்டு வந்து அங்கே வந்து ஜாயின் ஆகுது. அங்கே வந்து ஜாயின் ஆகிறத நான் கொஞ்சம் போல் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன். ஜாஸ்தியாக தான் போச்சு, இருக்கட்டும். கீழே இந்த இடத்துல இவ்வளோ அகலமாக வந்துருக்கக்கூடாது, அது கொஞ்சம் சிறுசாக இருந்திருக்கணும். அதை டச் பண்ணிக்கிறேன், நான் டச் பண்ணிக்கிறேன். யூ ட்ரை டு மேக் தட் ஸ்லைட்லி ஸ்மாலாக. சரியம்மா, இப்போ திரும்ப இதுக்கு ஒரு ப்ரௌன் லைன் போடுறேன். போட்டு ஐலாஷ் மாதிரி அது போகிற மாதிரி கொண்டு போகிறேன். அதை ப்ரெஷ்ஷை தண்ணியில் டிப் பண்ணி, இந்த 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 மாதிரி நேரங்களில் தான் இன்பர்சன் கிளாஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ரெஷ்ஷை தண்ணியில் லேசாக டிப் பண்ணிவிட்டு நல்லா டைல்யூட் ஆக்கிக்கிட்டு இந்த டைமென்ஷனை கொண்டு வர்றோமா. எங்கேருந்து கொண்டு வர்றோம்னா, இங்கேருந்து இந்த ஆங்கிளில் வருது, இங்கேருந்து இந்த ஆங்கிளில் அப்படி வருது. டார்க் பத்தாது, ஆனால் இப்போ வந்து வி ஒன்ட் மேக் இட் வெரி டார்க். அது கீழே அப்படியே வந்து அப்படி டர்ன் ஆகுது. லேசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இது இட்ஸ் ரைட். அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல டார்க் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் அந்த டார்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு வாஷ் ஒன்று கொடுத்து அந்த கண்ணுக்கு கீழே லேசாக அந்த இடத்த பஃபி ஆக்குறேன். இது இந்த இடம் அப்படியே வந்து அங்கே போய் மிக்ஸ் ஆகுது. வாஷ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை வந்து ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை மார்ஜ் பண்ணி விட்டுறேன். இந்த எட்ஜை மார்ஜ் பண்ணி விட்டுறேன்.
என்ன அது செஞ்சதுனால வாட் இஸ் த அட்வான்டேஜ்? எனக்கு வந்து இந்த டார்க் வந்து நான் எவ்வளவு தூரத்துக்கு இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்றது எனக்கு ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட். ம். சரியா? இப்போ அப்படியே ஃபோர் ஹெட்டுக்கு போயிடுவோம். ஓகே. ஃபோர் ஹெட்டுக்கு போய் நம்ம ஸ்டாண்டாக போட்டிருக்கோம் டிராயிங். ஆ. அந்த டிராயிங்க்கு கீழே அந்த ஸ்டாண்டோடைய ஷேடோ இங்கே விழுவும் இல்லையா? யா. அந்த ஷேடோவை வந்து காட்டுறோம் பிரவுன்ல. ப்ரௌனில், இதே ப்ரௌனில். ஆ. இவ்வளோ தூரத்துக்கு அதை கொண்டு ரைட்டில் கொஞ்சம் ஃபுல்லாகவே அப்படியே காட்டணும். லெஃப்டில் வர வர மேலே மாத்திரம் காட்டுவோம். என் ஸ்க்ரீனை எவ்வளவோ லேப்டாப் மானிட்டர் ஸ்க்ரீனை எவ்வளவோ காலிபரேட் பண்ணேன். ம். கலர் ரொம்ப ஆடாக தெரியுதுன்னு. இவ்வளவு காலிபரேட் பண்ணதுக்கப்புறமா கேவலமாக தான். இப்போ என் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஃப்ளாரசன்ட் கலர் மாதிரி இருக்கு. மற்ற மற்ற இப்போ சில அந்த இவங்க பேர் என்ன சொல்கிறது, டிஎஃப்ஏ படிக்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கலர் ப்ராக்டிஸே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. என்ன சார் கலர் வச்சுருக்கீங்க, எது கலர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கலர் தெரிஞ்சு அப்படின்னா கொன்னே விடுவாங்க அவங்க. பெயிண்டிங் வந்து இட் பி ஹாரிபிள். அதுக்காக நான் வந்து இந்த இடத்துல இந்த கலர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஓஹோ, இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம்ல, நல்ல வேலையை போச்சு. நான் டார்க் வந்து கீழேயும் கொண்டு வந்துடுறேம்மா. கொண்டு வந்துட்டேன்னா இப்போ வந்து என்னன்னா இது வரைக்கும் வர்ற டார்க்கு இந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த சின்னுடைய லைட் தெரியுது. பிரவுன் வச்சு தானே? பிரவுன் வச்சு, அதே பிரவுன் வச்சு செய்கிறேன். அதே ப்ரௌன் கொஞ்சம் போல் வார்ம்லியன் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடம் வந்து வார்மாக இருக்கும். கொஞ்சம் வார்ம்லியன் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் மேலே அந்த கலர் வரலாம். ஆக்சுவலாக ப்ரெஷ்ஷை வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய ப்ரெஷ் எடுத்துருக்கணும். அப்பயும் அதே சின்ன ப்ரெஷ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளவு நேரம் நெக்கில் வந்து டார்க் வச்சு சின்ன வந்து டிஃபைன் பண்ணிட்டு இல்லையா? இப்போ சின்னலேயே லைட் அண்ட் ஷேட் வரப்போகுது. நெக்கு வந்து லைட்டாகவும் சின்ன வந்து டார்க்காகவும் ஆகப்போகுது இந்த இடத்துல இருந்து. அப்போ அந்த 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 சின்னோட எட்ஜ் கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல சின்னோட எட்ஜ் கரெக்டாக வந்து
இங்கே நெக்கு டார்க் ஆயிடுது. நெக்கு எந்த இடத்துல டார்க் ஆகுதுன்னா இந்த இடத்துல டார்க் ஆகுது, இருந்து டார்க் ஆகுது, இருந்து அப்படியே கீழே அப்படி டார்க் வருது. இந்த பீடுக்குள்ள லேசா கலர் போகலாம், நம்ம பண்ணிட்டு வர்ற கலர் பீடுக்குள்ள போகலாம். ஏன்னா பீடு வந்து லைட்டாக நம்ம வைக்க போகிறோம். இங்கே கொண்டாந்து அந்த அந்த இடத்துல அந்த ஹேரையும் இதையும் பிளெண்ட் பண்ணி விட்டுருவோம். திஸ் ஏரியா பிகம் ஸ்லைட்லி டார்க். செஞ்சுட்டு நான் இந்த இடத்த பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். டாப் ஆஃப் த லைனை அந்த இடத்துல பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அந்த பிளெண்டிங்கை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரேன். மரியாதையாக ப்ரெஷ்ஷை மாற்றிடுறேன்னா ரொம்ப சின்ன ப்ரெஷ். சின்ன ப்ரெஷ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு ஒரு பெரிய ஸ்ட்ரோக் வச்சிடும். இந்த சைடு ஆஃப் த ஃபேஸ் அந்த லைட் ஷேடு வருது, அங்கே ஹைலைட் வருது, எல்லாம் வருது. இந்த சைடு ஆஃப் த ஃபேஸ் வந்து கொஞ்சம் வார்ம் ஆகும், இந்த சைடு ஆஃப் த ஃபேஸ் கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். சரியா? அப்போ இப்போ நம்ம வந்து இந்த சைடுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லேசாக ஷேடோ வைக்க போகிறோம் அப்படின்னா இம்மீடியட்டாக கொஞ்சம் போல் ஒரு ப்ளூவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ப்ளூவும் வார்மிலியன்னு மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ப்ரௌனிஷ் டோன் வரும். அப்போ ஏன் ப்ரௌனை யூஸ் பண்ணக்கூடாது? யூஸ்வல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஏன் ப்ரௌனை மிக்ஸ் பண்ணக்கூடாது? அந்த ப்ரௌனுன்றது வந்து இட்ஸ் அ பியூர்லி வார்ம் கலர் அண்ட் இட் ஹஸ் பீன் நியூட்ரலைஸ்ட். அது மாத்திரம் இல்லாமல் மோஸ்ட்லி த ப்ரௌன்ஸ் எல்லோ ஆக்கர்ஸ் இதுகள்லாம் வந்து earthen மேட்டர்லேருந்து எடுக்கக்கூடிய கலர்ஸ். டெரக்கோட்டா அது இது ஆக்சுவலாகவே கிளேலேருந்து எடுக்கக்கூடிய கலர்ஸ். பிகாஸ் தே ஆர் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். வேறஸ் கிரீன்ஸ் அண்ட் ப்ளூ, கிரீன் தான் இருக்கிறதுல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். கிரீன்ஸ் அண்ட் ப்ளூஸ் வந்து மினரல்ஸாக இருக்கலாம், பட் எக்ஸ்பென்சிவ் மினரல்ஸ். அதை விட அவங்க சிந்தட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த சிந்தட்டிக் கலர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரைட்னஸ் உனக்கு earthen கலர்ஸில் இருக்காது. அப்போ கூலாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சின்னா earthen கலரை காட்டுறது தான் புத்திசாலி. ஐ மீன் டல்லாக காட்டணும் அப்படின்னு யோசிச்சின்னா earthen கலர்ஸை காட்டுறது. வேற ஸ்பேஸில் வந்து நம்ம டல்லாக காட்டுறது இல்லை, நம்மளுடைய இன்டென்ஷன் கூலாக காட்டுறது தான். அப்போ சிந்தட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். அப்போ நம்ம ப்ளூவையும் வேர்மிலியனையோ ஸ்கார்லட்டையோ யூஸ் பண்ணி செஞ்சுட்டு போகிறது தான் பெட்டர். சரியம்மா, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம இங்கேருந்து ஒரு ஷேடோ ஒன்று வருது, இந்த இடத்துல இருந்து அந்த ஷேடோ வருது, வந்து
இப்படி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து அப்படி டேர்ன் பண்ணுது அது. இதில் தான் ப்ராப்ளமே. என்னென்னா ப்ரெஷ்ஷை நம்ம எந்த இடத்துல தூக்குறோமோ அந்த இடத்துல ஒரு பேட்ச் ஆஃப் கலர் கீழே விடும். அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா பயங்கர டயர்டில் இருக்கியா நீ? இல்ல இல்ல. அப்பா அம்மா இன்னைக்கு வராங்க. சோ கைண்ட்ஸ் லைக் அவங்களுக்கு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஓகே ஓகே. டெய்லி ஓ கால்ல ஓ ஊர்ல இருந்து வர்றாங்களா? ஓகே. அப்புறம் இன்னைக்கு வீடு கிளீன் பண்ணி நேத்தெல்லாம் சோ கைண்ட் ஓகே. ஒரு 4 நாளா ஆமாம், அது வீட்டுக்கு ஆளுங்க வர்றாங்கன்னா அதை அரேஞ்ச் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு வேலை. சரிம்மா, கொஞ்சம் ப்ளூவே எடுத்துடுறேம்மா. நான் கொஞ்சம் ப்ளூவே எடுத்துட்டு என்ன செய்கிறேன், நான் இவ்வளோ தூரத்துக்கு இங்கேருந்து கொண்டு வந்தேன் இல்லையா, அங்கேருந்து அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருந்து அங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுறேன். வந்துட்டு ஐ கோ அவுட், திரும்ப உள்ளே வரேன். இந்த ப்ளூ நான் கொண்டு வந்த ப்ளூ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. நம்ம எப்போ வேணாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் ஆக்க முடியும் நம்மளால். அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லை. ரொம்ப டார்க் ஆயிடுச்சு, ரொம்ப லைட் ஆயிடுச்சு அப்படின்னு. டார்க்கும் லைட்டும் நமக்கு வந்து போயிட்டே இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு டார்க் டோன் ஒன்று வருது. அது வந்து அங்கே போய் ஜாயின் ஆகிடுது ஆக்சுவலாக. அந்த மீடியம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா சரி இது செஞ்சுக்கலாம் அது செஞ்சுக்கலான்றப்ப ஒரு அரகன்ஸ் ஒன்று வருது. அதாவது ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபியர் அப்படின்ற ஒரு அரகன்ஸ். அந்த லிப் ரெண்டு அந்த லிப்ஸுக்கு மேலே அந்த அந்த ஒரு கோடு ஒன்று இருக்கும் தெரியும், அந்த பள்ளம். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, பேர் மறந்து போச்சுன்னா. இந்த நடுவில் இருக்க அந்த பள்ளத்துக்கு ஒரு பேர் இருக்குது. தட்ஸ் anatomical நேம். சரிம்மா, நோஸுக்கு வந்து நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். வெயிட் பண்ணவா? இல்ல போலாம். நான் நோஸுக்கு இந்த நோஸுக்கு அடியில் ஒரு ரெட் டோனை கொடுத்து அப்படியே அந்த ரெட் டோனை கொண்டாந்து இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணுறேன். ப்ரெஷ்ஷை லேசாக வெட் பண்ணிக்கலாம், லேசாக இது பண்ணிக்கலாம். ப்ரெஷ்ஷை வந்து இந்த ஸ்டேஜில் டோட்டலாக வாஷ் பண்ணி க்ளீனாக வைக்க வேண்டாம். ஏன்னா கலர்ஸ் வந்து கொஞ்சம் வார்ம் ஆக்கும், கொஞ்சம் கூலாக இருக்கும். அப்படின்றதுக்கு எல்லா கலரும் மிக்ஸ் ஆகும், ஆனால் கொஞ்சம் வார்ம் ஆகும், கொஞ்சம் கூலாகும், அவ்வளோதான். ப்ரெஷ்ஷை கம்ப்ளீட்டாக கழுவிட்டோம்னா எந்த கலர் எடுக்கிறோமோ அது மாத்திரம் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கலர் வந்து ஓரளவுக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். சரியாம்மா, அடுத்ததுக்கு போவானா? இங்கே பாருமா, என்ன செய்யறேன், சென்டர்ல இருந்து ஒரு டோன் எடுக்கிறேன், இதோட மிக்ஸ் பண்ணுறேன். அதை சென்டர்ல இருந்து எடுக்கிற ஒரு டோனு எடுத்து அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த ஹைலைட்டை விட்டுட்டு நான் அப்படியே அதை பெண்ட் பண்ணி வெளியில் கொண்டு போகிறேன்.
மேலேருந்து அப்படியே ஒரு டோன் எடுத்துகிட்டு வந்து ஹைலைட்டை விட்டு அப்படி கொண்டு போயிட்டு இந்த சைடில் இப்படி டார்க் ஆக்கியிருக்கோம்ல, அதே மாதிரி அந்த சைடில் டார்க் ஆக்குறேன். வார்ம் கலர் எடுத்து வேர்மிலியன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி, அந்த ப்ரௌனில் வேர்மிலியன் ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல அப்படி லேசாக அப்படி ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று வருது, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வருது. கீழே வந்து இங்கே கிராஸ் ஓவர் ஆகுது. கிராஸ் ஓவர் ஆகிட்டு இங்கே மேலாயிடுது. மேலாகி நான் வந்து என்ன கொண்டு போயிருப்பேன், அப்படி கொண்டு போயிருப்பேன் கலரை. இப்போ இதுக்கு இந்த இடத்துல டார்க் வந்துச்சுமா இல்லையா, இந்த சைடில் டார்க் வந்துச்சு, இதுக்கு இந்த சைடில் டார்க் வரும் நேச்சுரலி இல்லை. அந்த ரைட்டில் இருந்து லெஃப்டில் இருந்து நமக்கு லைட் வந்துட்டு இருக்கிறதுனால ரைட்டில் இருந்து நமக்கு டார்க் போகும். அங்கே இருக்கக்கூடிய டார்க்குக்கும் இங்கே இருக்கக்கூடிய டார்க்கும், அங்கே ப்ளூ ஜாஸ்தி இருந்துச்சு, இங்கே வந்து ரெட்டு ஜாஸ்தி இருக்கும். ஹைலைட்லாம் வந்து நம்ம அங்கங்கே வச்சுக்கிறோம். ஹைலைட் வரும், நிறைய ஹைலைட் வரும், அந்தந்த இடத்துல ஹைலைட் வந்துக்கிட்டே இருக்கும். ஹைலைட்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்போ அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். கண்ணுக்கு கீழே லேசாக ஒரு கோடு, ரொம்ப ஹெவியாக அந்த கோடை போட்டோம்னா அந்த பிக்சர் வந்து ஓல்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சில ஃபார்ம்ஸ் செஞ்சு தான் ஆகணும். அந்த ஃபார்ம்ஸ் செய்யாமல் அந்த ரியலிசம் வராது. அப்போ அந்த ஃபார்ம்ஸை வந்து இப்படி காட்டிடுறோம். நான் வந்து அப்படி கொண்டாந்து கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் கொண்டு வர போகிறாங்க. கீழே வரைக்கும் கொண்டு வந்து இதோட சேர்த்துடுறேன். கீழே வரைக்கும் கொண்டு வந்து இதோட சேர்த்துடுறேன். இங்கே வந்து சின்னோட இங்கே வந்து சேர்ந்துருது. இங்கே கீழே லிப்புக்கு கீழே அந்த இதோட ஜாயின் ஆகுது. அங்கேருந்து வர டார்க்கு லிப்புக்கு கீழே அந்த இடத்துல ஜாயின் ஆகுது. எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணுவோம். அப்போ லிப்பில் இருந்து லேசாக கீழே ஒரு கோடு ஒன்று வருது. நம்ம ஹைலைட் வைக்கிறப்போ இதெல்லாம் வந்து அவ்வளோ ஓல்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ பார்க்குறதுக்கு ஓல்ட் ஆகிட்ட மாதிரி தெரியுது இல்லையா, அந்த ஹைலைட் வைக்கிறப்ப அது தெரியாது. இந்த இடத்துல மூக்குக்கு கீழே இருந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பள்ளம் ஒன்று, இவ்வளவே செஞ்சுட்டு ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணி அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விட்டுலாம். இதுதான் நம்ம வந்து மற்ற மீடியமில் செய்ய முடியாது. இப்படி பிளெண்ட் பண்ணுறது வந்து மற்ற மீடியத்தில் வராது ஈஸியாக. இப்போ கொஞ்சம் போல் எல்லோ எடுத்துக்கிறோம். ஒரு பிரைட் எல்லோ ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இருக்கு, எல்லோ இருக்கு, இதுலேயே இருக்கு, மீனிங் பெயிண்டிங்லேயே இருக்கு எல்லோ, நம்ம வச்சிருக்கோம். எனக்கு அந்த இடத்துல எல்லோ இல்லை, அதனால அது டார்க் ஆக மாட்டேங்குது. அதை லேசாக அப்படி எல்லோ அப்படி வச்சுக்கிட்டேன்னா அது டார்க் ஆச்சுன்னா இங்கெல்லாம் வர்றப்ப நம்ம ஹைலைட் கொடுக்கறது ஈஸியாக தான். நம்ம எங்கெல்லாம் கலர் வச்சோமோ அதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விட்டுரும். நம்ம அந்த எட்ஜஸை பிளெண்ட் பண்ணி விட்டோம்னா அது எது பிளெயின் பிரஷ் வச்சு பண்றீங்களா இல்ல yellow? பிளெயின் பிரஷ் வச்சு தான் பண்றேன். டேம்பா இருக்கு பிரஷ், ரொம்ப வெட்டாவும் இல்லை ட்ரையாகவும் இல்லை, டேம்பா இருக்கு பிரஷ்.
இது வந்து எக்ஸ்பென்சிவ் பேப்பரில் மாத்திரம்தான் செய்ய முடியும். அதாவது நம்ம வாட் இஸ் இட் கால்ட் சார்ட் பேப்பர்னு தெரியுமா, அதில் செஞ்சோன்னா இந்த ரிசல்ட் வரவே வராது கட்டாயம். அந்த கண்ணில் இருக்கக்கூடிய வைட்டிங் கலர் வச்சிடணும். இடத்துக்கு கொஞ்சம் போல மாமலியன் இருக்கும். ஆமாகிற ஃபீலிங் வந்துருச்சா? ரைட் சைடுக்கு வந்துருவோமா? ரைட் சைடுக்கு அந்த கன்னத்தில் அந்த ரூஷ் மாதிரி வச்சோம் இல்லையா நம்ம, அந்த இடத்த லேசாக அப்படி அந்த இடத்துல வச்சு எம்ஃபசைஸ் பண்ணிடுவோம். அந்த இடத்துல வச்சு லேசாக எம்ஃபசைஸ் பண்ணிவிட்டு வச்ச உடனே வந்து அந்த கலர் வந்து அப்சார்ப் ஆகி நிற்கும் ஓரளவுக்கு. ஏன்னா முன்னாடியே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் வாமல்லியனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ப்ளூயிஷ் டோனாகவே எடுத்து இந்த இடம் ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்துருவோம். டக்குன்னு அந்த ஹைலைட் இங்கே கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கட்டும், அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைலைட் இருக்கட்டும், இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு ப்ளூயிஷ் டோன் ஒன்று கொடுத்துருவோம். அந்த வாமல்லியன் இதுவும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டோன் அப்படியே எடுத்து இந்த சைடு ஃபுல்லாகவே எல்லோ டச் பண்ணிக்கிறேன் நான். லேசாக க்ரீனிஷ் டோனாக இருந்தால், ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா அந்த மென்னுக்கு ஷேவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கலர் வரலாம், அந்த கலர் வந்துடும். அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்ம. இப்போ என்னன்னா இந்த இடம் வந்து அந்த 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 ஒரு டார்க் ஒன்று இருக்கு, இந்த இடம் அந்த டார்க் இருக்கு, லிப்ஸுக்கு கீழே அந்த டார்க் வருது, அங்கேருந்து அப்படியே டேர்ன் ஆகி இது ஃபுல்லாக இந்த இடம் ஏறிடுது, இந்த இடம் ஏறிடுது கலர். கலர் ஏறி ஒரு ஷார்ப் லைன்,
பைட் வச்சு லைட்டர் ஏரியாஸை பிக் அவுட் பண்ண முடியுன்ற ஒரு தைரியத்தில் நம்ம வந்து கலர்ஸை வந்து ஒயிட்டை விடாமல் செஞ்சிட்ருக்கோம். இதே இது வந்து வாட்டர் கலரில் செய்யவே முடியாது, யோசிக்க கூட முடியாது இப்படி. சரி, அம்மா இந்த இடம் கொஞ்சம் டார்க் இன்னும் கொஞ்சம் போல வைக்க வேண்டியது லேசாக அந்த இடத்துல டார்க் வச்சுட்டு லேசாக அதுக்கு என்ன ப்ளூ வார்மிலியனும் ஐ மீன் ரெட்டும் ப்ளூ. பள்ளத்தில் ஒரு சின்ன கோடு மாதிரி தெரிஞ்சு அதை போட்டேன் நான் லேசாக அந்த இடத்துல தெரியுதா? இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோடு ஒன்று போட்டேன், நல்லா தான் இருக்குது பார்க்குறது. நேச்சரில் வந்து நேச்சர் டசன்ட் ஹாவ் லைன்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் அ ஃபினாமினன். ஆனால் நம்ம வந்து நேச்சரில் வந்து லைன்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலி நேச்சரில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அ டிவிஷன் பிட்வீன் வேரியஸ் டோன்ஸ். ஒரு டார்க்கோ ஒரு லைட்டும் பிரியிற இடம், இல்லாட்டி ஒரு கலரும் இன்னொரு கலரும் பிரியிற இடம், அதுதான் வந்து நேச்சரில் வந்து லைன்ஸாக தெரியுது. நம்ம வந்து அதை லைன்ஸாகவே டெபிக்ட் பண்ணுறோம் ஆர்ட்டில். ஆனால் லைன்ஸ் இல்லை ஆக்சுவலாக. அப்பா லைன்ஸ் இல்லாததை லைன்ஸாக தான் டெபிக்ட் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் நமக்கு. அப்போ அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படின்னா பிளெண்டிங் தான். பிளெண்ட் பண்ணி விட்டு அதை வந்து லைன்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுறது வந்து ஜாஸ்தி தெரியக்கூடாது. சரி, நம்ம கொஞ்சம் புல் அவுட் பண்ணிட்டு
அந்த வாமலியனை எடுத்து நமக்கு வாமலியன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பீட்ஸ்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொடுத்துருவோம்மா. அதை கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும்னு தோணுது எனக்கு. பார்ப்போம். வாமலியனை வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்காலட் ரெட் ரெட்டை வந்து நம்ம கொஞ்சம் போல் ப்ளூவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம், கொஞ்சம் போல் பிளாக்கை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்கார்லெட்டும் பிளாக்கும். ஸ்கார்லெட்டும் பிளாக் லேசா, அதாவது ரொம்ப லேசா. எந்த இடத்துக்கு சார்? எல்லா ரெட் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஃபுல்லாக. இப்போ நம்ம கெஸ் ஒர்க் தான், ஏன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து விடலை. இப்போ இந்த இடத்துல வந்து பேப்பர் கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த இடத்துல வந்து நடுவில் ஒயிட் இருக்கட்டும், அதனால வந்து என்ன செய்வோம், கேர்ஃபுல்லாக ஒரு இது மேலே வந்து நம்ம ஸ்கார்லெட்டும் ஒயிட்டும் வச்சு நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம் லேட்டர். இப்போ அந்த இடத்துல வந்து அந்த இதை பேக்ரவுண்டுக்காக வைக்கிறோம் நம்ம. அந்த இடத்துல ஒரு ரவுண்டு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரவுண்டு ஒன்று வைக்கிறோம். வெளியில் வந்து டர்க்வாஸ் ப்ளூ மாதிரி ஒரு ப்ளூவை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டாட்ஸ் வச்சு இந்த பீட்ஸை காட்ட போகிறோம். இங்கே வந்து வாமலியனை வச்சு நம்ம டாட்ஸ் வச்சு பீட்ஸ் காட்ட போகிறோம். ஓகே. இப்போ இதுக்கு வந்துடுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யாத மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுறோம் நம்ம. தோ இட்ஸ் நாட் ட்ரூ. இப்போ மேலே அங்கே போயிடுறேன். நான் ஆக்சுவலா அந்த ஒயிட் விட்டுட்டேன் ஆக்சுவலா. பரவாயில்ல, ஒயிட் விட்டு வச்சுக்கலாம் மேல. I'm just doing over the blue. Okay. ஆமா. அந்த ப்ளூ மேல வச்சாலும் டைரக்டா ரெட் கொடுத்துட்டேன் சார். வச்சிடலாமாமா? ஓகே தான். ஆனா கொஞ்சம் டார்க்கா இருக்காது, ஏன்னா நம்ம லைட்டர் டோன் வைக்கிறப்ப ரெட் வைக்கணுமே, அதனால கொஞ்சம் டார்க்கா. ஆனா கீழே ப்ளூ இருக்கிறதுனால இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும் இல்லையா? தெரியுதா? டார்க்கா தான் தெரியுதா? ஆக்சுவல் ரெட்டா தான் தெரியுதா? கொஞ்சம் டார்க்கர் ரெட்டா. ஓகே. அப்ப நான் மேபி இந்த Black மிக்ஸ் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். ஆமா, வேண்டியது இல்ல. இல்ல வைக்கும்போது இஃப் யூ திங்க் Black மிக்ஸ் பண்ணா தான் மேல ரெட் வச்சா தெரியும்னா, இப்ப எனக்கு வந்து ரெட் வச்சிட்டு ஒரு ஹைலைட் வச்சானா தெரியும். ரெட் வச்சு ஹைலைட் வேற வைக்கணும் பீட்ஸுக்கான. ஃபுல்லா வைக்க மாட்டோம். அதாவது என்னன்னா, அதான் சொல்ல வந்தேன்னா, கேர்லெஸ்ஸா இல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லாம அப்படியே ரேண்டமா அப்படியே வச்சுக்கிட்டே வந்தா இவ்வளவு அழகா வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்றதுக்கு டோன்ஸ் கரெக்டா நம்ம வச்சுக்கிட்டே வந்தாதான் அது வரும். இப்ப இந்த ரெட் வைக்கவுமே அந்த ஒரு ஃபீல் மாறிடுச்சு பாத்தியம்மா? சரியா? இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு போறேன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் போல் அந்த நான் வந்து என்ன செய்யறேன், ரெட்டும் கொஞ்சம் போல் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் டெலிபரேட்டாக மிக்ஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா எனக்கு நல்ல பிரைட் ஆயிடுது. சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல அவ்வளோ தூரத்துக்கு அந்த கோடை கொண்டு போய் இந்த ப்ளூவை ஒட்டி கொஞ்சம் போல் ஒயிட் விட்டுற போகிறேன். ரேண்டமா அப்படி ஒரு ஒயிட்டை விட்டுட்டு அந்த ரெட்டை ஃபில் பண்றேன்.
அப்ப இது மேல வந்து லேசா ஒரு ப்ளூ வைப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் ஒயிட் வைக்க முடியும். ம். ஏன்னா இட்ஸ் ஈஸியர் ஃபார் மீ டு ஹேவ் டாட்ஸ், ஒயிட் டாட்ஸ், ஆ. rather than leave the paper white and Yeah. பீடா பேப்பர் ஒயிட் வச்சுட்டு ரெட்டை பின்னாடி வச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆ. அதனால நான் வந்து என்ன செய்வேன், இப்போ இதை இப்படி செஞ்சுட்டு லேசா ப்ளூ, அப்புறம் இது கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கு அப்புறம் ஆ. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து we have stopped the black. ஆனால் இந்த இடத்துல ரெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். இந்த இடத்துல ஒரு ரெட் பேண்ட் ஒன்று கொடுத்துருவோம். இந்த இடத்துல கொஞ்சம் ரெட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் போல் அப்படின்னு ரெட்டு கொடுத்துட்டு விட்டோம்னா ஒரு கண்டினியூட்டி தெரியும். லெஃப்ட் சைடுக்கு என்னமோ உனக்கு டைம் ஆயிடுச்சம்மா? இல்ல ஓகே. லெஃப்ட் சைடுக்கு ரைட் சைடு, மீன் இல்லை ரைட் சைடுக்கு வந்து இதையும் இந்த ரெட்ஸையும் அந்த பீடுக்கும் லேசாக கொஞ்சம் கலர் வச்சிட்டோம்னா, பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக கலர் வைக்க முடியாட்டி பீடுக்கும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர் வச்சிட்டோம்னா இன்னைக்கு we can stop. இங்கே தான், அதாவது ஒரு ரொம்ப கேஷுவலாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு யூஸ்வலாக நம்ம அப்படியே மெனக்கெட்டு கலரை கரெக்டாக வச்சுட்டு வரோமே, அப்படி செய்யலை நம்ம ஆக்சுவலாக. ஆனால் அந்த லாஜிக் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி கலர் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து அப்படி பிரேக் ஆகுது அப்படின்றத காட்டிட்டோம்னா ஒரு ஒரு மதிப்பு இல்லாமல் இட் வாஸ் டன் வித்தவுட் எனி கன்சிடரேஷன் ஆஃப் ஆர்ட், அதெல்லாம் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஃபீலிங் இருக்காது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன், இவ்வளோ தூரத்தை கொண்டாந்து இந்த இடத்தையே நான் வந்து ஒரு வாஷ் அவுட் பண்ணியிருப்பேன். லெஃப்ட் சைடில் கரெக்டாக அந்த கலர் அப்படியே வச்சுட்டு ரைட்டில் அப்படியே வாஷ் அவுட் பண்ணியிருப்பேன். அந்த பேண்டு ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனோம். அதனால இப்படி கலர் வச்சுட்டு இப்போ நான் கம்தேர் நான் அந்த அரவுண்ட் தி ப்ளூ ஒரு ஒயிட் மிஸ் பண்ணிட்டேன். சோ நீங்கமா காஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் வச்சுக்கலாம். ஒயிட் வச்சுக்கலாம். இது அதுதான் இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்கு போகலாம், ஒயிட்ல இருந்து பிளாக் வரலாம். இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த இடத்துல தண்ணி லேசா அப்படி வச்சு அப்படி விட்டுட்டு கொஞ்சம் போல பிளாக் எடுத்து, பிளாக்னா மீனிங் டார்க் டோன் ஒன்று எடுத்து டைல்யூட் ஆக்கி அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த டோன் வர்ற மாதிரி அப்படி லேசா அந்த அப்படி காட்டிட்டு விட்டுறேன். ரஃப் ஆயிடுது. அப்படி காட்டிட்டு விட்டேன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது அது, ஆனால் நம்ம காட்டலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. அப்படியே விட்டுறலாம். பீட் சிகரெட்டு லேசாக வைப்போமா, அப்புறம் பார்த்துக்கலாமாம்மா?
வைக்கிறனா வைக்கலாம். ஆனா இது இன்னும் முடியல சார். இன்னும் ஒரு சிட்டிங் இருக்கா? இன்னும் ஒரு சிட்டிங் இருக்கு. இன்னும் ஒரு சிட்டிங் க்ளீன் ஆகும். சரி, அப்ப அந்த சிட்டிங்ல ஓ, அந்த சிட்டிங்ல அந்த ரெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போயிடலாமா? இல்ல I ஃபேஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கும் இன்னும் ஒரு லைட்டும் வச்சாகணும் நம்ம. சரி. அதை இன்னும் ஒரு ரெட்டு நடுவில் வைக்கணுமா? அந்த ஹெட் பேண்டில் மாத்திரம் வச்சிருவோமா? இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன செய்வோம்? ஒரு ஒரு டைமண்ட் மாதிரி இப்படி விட்டுருவோம். டைமண்ட் மாதிரி அப்படி விட்டுரு. அது 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 அப்படி ஒன்று வருது, அது ரெட்டாக வருது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, அதாவது இது நோஸ்லேருந்து அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸை விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு பேண்டு. அதை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் இன்னொரு ஒரு பேண்டு வந்துடும். நமக்கு ரைட்ல தெரியறத விட லெஃப்ட்ல கொஞ்சம் குறைச்சலா தெரியும். வேற ஃபோட்டோ எடுக்கணும்னு பேசிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. சரி, அட்லீஸ்ட் இதை எடுத்து அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் சிட்டிங்கில் முடிச்சிடலாமா? எப்போம்மா நெக்ஸ்ட் சிட்டிங்? நான் சொல்றேன். ஓகேம்மா. பேப்பர் ஐட்டம் தெரியல. let it. மேபி இப்ப அவைலபிள் தானே இந்த 1 வீக்குக்கு? ஆமாம்மா. நான் இல்லை அப்படி